ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஊறுகாய் வகை. அதுவும் குடமிளகாயை வச்சு எப்படி ஒரு ஊறுகாய் செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடமிளகாய் ஊறுகாய்க்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இதில் வந்து உப்பு போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயம், கடுகு, நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தி குடமிளகாய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானோன்னே நமக்கு வந்து கடுகையும் வெந்தயத்தையும் வந்து ட்ரையாக வறுத்துட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயம் வந்து நான் எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கடுகும் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும். இது ரெண்டும் நல்லா அந்த வாசம் வரும், வறுபட்ட வாசம். அது வந்தோன்னே அமர்த்திட்டு நல்லா மிக்சியில் வந்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நல்லெண்ணெய் அளவு வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லெண்ணெய் சூடாகட்டும். இது சூடானோன்னா குடமிளகாயை போட்டு இதில் கொஞ்சம் வந்து வதக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ குடமிளகாயை வந்து சேர்த்துடலாம். அதில் வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் அதை இருத்துட்டு அப்படியே சேருங்க, இல்லாட்டி தண்ணி தெரிச்சிடும். இது வந்து லேசாக வதக்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே 4 மணி நேரம் உப்பில் நல்லா ஊறிடுச்சு. நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மிளகாத்தூள், இதுவும் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். எப்படியும் உப்பில் தான் ஊறி இருக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் இப்போதைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வெந்தயத்தையும் கடுகையும் வந்து நுணுக்கி எடுத்துருக்கோம் இல்லையா, ட்ரையாக வறுத்துட்டு அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாம் கிளறி விட்டுறலாம். செம்மையாக இருக்குது. அந்த இது வெந்தயமும் கடுகும் சேர்த்தோன்னே வாசம் சூப்பராக இருக்குது. அந்த நல்லெண்ணெய் வாசத்துக்கும் செம்மையாக இருக்குது. இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ வந்து இது நல்லா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இது நல்லா கூல் ஆகட்டும். இது நல்லா கூல் ஆனோன்னே ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் இல்லாட்டி செராமிக் பவுலில் எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, நானுக்கு, அப்புறம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குள்ளே சூப்பராக இருக்கும். இதை நான் வேறு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட குடமிளகாய் ஊறுகாய். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ரெசிபிங்க.
செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.